அந்த வெப்பம் குளிர் மழையை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாம் வந்துட்டு ஒரு பில்லர்களா இருந்தாலும் சார் வந்துட்டு ஒரு மெயின் பில்லரா இருந்திருக்காரு. பில்லர் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா. எல்லாருமே இதுல வந்து ஒரு சின்ன சின்ன செங்கற்கள்னு வச்சுங்க. எல்லா செங்கற்களும் சேர்ந்தால்தான் ஒரு கட்டடம் முடியும். அந்த மாதிரி தான். அதுக்கப்புறமா நீங்க சொல்ற மாதிரி வந்து சின்ன சின்ன ஜல்லிகள் சேர்ந்தால்தான், மணல் சிமெண்ட் இதெல்லாம் சேர்ந்தாதான் ஒரு பில்லர். அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்ததுனால நான் ஒரு பில்லர் நீங்க சொல்றீங்களா? அப்படி இருந்தா ஒத்துக்கிறேன். நான் ஒரு விஷயம் வந்துட்டு கேள்விப்பட்டேன் சார். நீங்க வந்துட்டு எவ்வளோ ஷூட் ஸ்பாட்ல யார் என்ன லேட்டா வந்தாலும் உங்களுக்கு ஒரு டைம் சொன்னா அதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்க வந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பத்தி மத்தவங்க கிட்ட தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். பானு ரொம்ப எக்ஸைட்டடா திரும்பினீங்களே, சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலி நான் வந்து அந்த வில்லேஜ்லயே ஸ்டே பண்ணி தான் இந்த ஷூட்டிங் இது எல்லாமே. ஏன்னா அந்த மக்களோட பழகணும் அப்படின்றதுனால நான் வந்து நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கோம். அங்க வந்து டைரக்டர் சாரோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் தான் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். அங்கே எனக்கு ஒரு ரூம், அங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்து எனக்கு ஸ்டே பண்ண வச்சுருந்தாங்க. நான் வந்து காலையில அதாவது எனக்கு அந்த டைம்ல மார்னிங் ஷூட் இருக்காது. நான் வந்து சரி ஓகே காலையில எழுந்து வந்தா அப்பா வந்து காலையில வந்து உட்காந்துருப்பாரு. காலையில வந்து அந்த வாசல்ல வந்து சேர் போட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. அப்பதான் இவங்க ரெடி ஆவாங்க. ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து எப்படின்னா 7 மணிக்கு நான் பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம முடிக்கணும், ஐயா 7 மணிக்கு வந்துருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுவோம், 7 மணிக்கு வந்துடுவாங்க. நம்ம 7 மணிக்கு ஸ்பாட்ல போகணும். அதானே கரெக்ட் டைம். 6 மணிக்கு வந்து உட்காந்து நான் என்ன பண்ணுறேன், நான் அப்போ தூங்கி எழுந்துட்டு வருவேன். ஒவ்வொரு நாளும் அதை வந்து சந்திக்கிறது இல்லை, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். போவேன், என்னடா உட்காந்து ஒரு தாண்டி வந்து குடிக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது நான் முதல் நாள் போயிட்டு ஒரு வணக்கம் போடுறேன் ஐயா. அதை வந்து ரொம்ப கில்ட் ஆக மாட்டேன் நம்மளை. நான் சீக்கிரம் வந்துட்டேன், நீ இன்னும் இல்லையா, இப்படி இருக்காது. போயிட்டாங்க, நான் அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்றது இல்லை. அது என்னென்ன, நான் பேசிக்காகவே வந்து ரொம்ப சிவாஜி அப்பாவனுடைய ஒரு பெரிய பக்தர். அவங்க வந்து கடைசி படம் வரைக்கும் வந்து ஒரு நாள் கூட லேட்டாக வந்ததில்லை அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அப்போது அவங்கள அப்பான்னு கூப்பிட்டு நம்ம பழகிட்டதுனால அதை நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஒன்று. ரெண்டாவது, எந்த ஊராக இருந்தாலும் எங்கேயாக இருந்தாலும் இது வரைக்கும் நான் ஷூட்டிங் லேட்டாக போனதே கிடையாது. அதை நான் இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னென்னா விடியகாலத்தில் 3:30 மணிக்கு எந்திரிச்சிடுவேன். நான் எங்கேயுமே இந்த கரெக்டாக அந்த டைமுக்கு நான் எழுந்திரிச்சு நான் பாட்டுக்கு அப்படியே வீட்டுக்குள்ளே நடந்துட்டு இருந்துட்டு அசிஸ்டன்ஸை வந்து கரெக்டாக எத்தனை மணிக்கு 7 மணிக்கு கால் ஷீட்னாக்க நீ 5 மணிக்கு வான்னு சொல்லிவிட்டு போகிற வழியில் அப்படியே காஃபி டீ ஏதாவது சாப்பிட்டுட்டு கரெக்டாக போய் 6 மணிக்கு போய் லொக்கேஷனில் உட்காந்துக்கிறது. டென்ஷன் வேண்டாம். முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் யாராவது வந்துட்டாங்க அப்படின்னாக்க, தம்பி இன்றைக்கி என்ன சீன் எடுக்க போகிறீங்க, அதை கொடுங்க, அதை நான் கொஞ்சம் படிச்சுக்கிறேன் அப்படின்னு ஏதாவது பண்ணலாம் இல்லையா? அதனால சீக்கிரமாக வந்து ஒழுக்கம் தேவை. ஏன்னா நான் தயாரிப்பாளர்னு சொல்ல, ஒரு தயாரிப்பாளர் காசு கொடுத்துருக்காரு, தொழில்நுட்ப கலைஞர்கள் அவங்க 2 மணி வரைக்கும் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து நின்றுவாங்க, அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்னு ஒன்று இருக்குது, அவங்க வந்து நின்றுவாங்க. அவங்க வந்து சும்மா நிற்கிறதுன்றது அவங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சு. ஏன்னா அவங்க வேலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது. ஆனால் சும்மாவே இவங்க ஆர்டிஸ்ட் வரலன்னு நின்றுட்டு இருந்தாங்கன்னா அவங்க டயர்ட் ஆயிடுவாங்க, அவங்களுக்கு ஒரு இது போயிடும், எனர்ஜி போயிடும். ஸோ இவங்க எல்லாம் இது ஆக்சுவலாக இந்த டைமுக்கு வர்றதுன்றது தனி மனித ஒழுக்கம் தாண்டி மற்றவங்களுக்கான மரியாதையும் கூட. அவங்களாம் வந்திருக்காங்கன்றப்ப நம்ம போய் நின்றுணும் இல்லையா? இந்த டீம் கிட்ட இருந்து நீங்க ஒரு விஷயம் வந்துட்டு வியந்து கத்துக்கிட்டதோ இல்ல வியந்து பார்த்ததோ அப்படின்னா என்னவா? இது எல்லாருமே வந்து ஈக்குவல், எல்லாருமா வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஜாலியாக பேசிக்கிட்டு கொண்டுக்கிட்டு ஒரு அந்த இது இருக்கு இல்லையா? அது இது கூட நான் எல்லார்ட்டையும் அப்படி தான் பழகிறது. அது மற்றவங்க பழகலை அப்படின்னாக்க அதை பார்த்துட்டு வணக்கம் அப்படின்ட்டு போகிறவங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எங்கள் ஊர் ஓகே, அது அதில் வேறு எதுவுமே இல்லை. இப்போ அந்த மாதிரி அதில் ஒரு திருவிழா பாட்டு இருக்குது, எங்கள் ஊர் இது எங்கள் மண் இது, நாங்கள் ஒன்றா சேர்ந்து கொட்டடிச்சு பாரி தூக்கி நடந்து வருவோம்னு எழுதியிருப்பேன். இதுதான் எங்களோட இது. நாங்கள் எல்லாம் அப்படி தான் இருந்தோம். எது அந்த முளைப்பாரி தூக்கிட்டு இப்போ சீசன் போயிட்டுருக்கு. இப்போ அங்கே நாங்கள் இப்போ அடுத்த அங்கே தான் போவோம், மாவட்டத்து கோட்டைக்கு தான் போவோம். அவங்க ஊர் மக்கள் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா டெய்லி நைட்டு 10 மணிக்கு அவங்க எல்லாருமே வந்து முளைப்பாரி வச்சு கொட்டடிக்க ஆரம்பித்தாங்கன்னா விடிய விடிய போவோம். அது நாங்கள் ஒவ்வொரு நாளும் போய் நாங்கள் ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு ரொம்ப என்ஜாய். அந்த திருவிழா சாங்கும் இருக்குது, நீங்கள் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவ்வளோ நேட்டிவிட்டியாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா அது எல்லாமே வந்து நாங்கள் ரொம்ப லைவாக எடுத்தோம். அந்த ஓவரால் சீக்வன்ஸு எங்களுக்கு அது ரொம்ப நாங்கள் பக்காவாக எடுத்தோம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.